பலாப்பழத்தை பார்த்தீங்கன்னா வெளியே முள்ளு முள்ளாக பார்க்கவே கரடு முரடா ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அதை வெட்டி உள்ள பழத்தை சாப்பிடும் போது ரொம்ப இனிப்பாக இருக்கும். இதே மாத்தாங்க நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சிலர் நம்ம கிட்ட முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டாலும் எப்போ பார்த்தாலும் சுடுன்னு இருந்தாலும் அவங்களுக்குள்ள அன்பு இருக்கும். அது அவங்க நடந்துக்கிற விதத்திலேயே நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வாய் வார்த்தையால் சொல்லிகிட்டே இருப்பாங்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், உன் மேலே அன்பாக இருக்கேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன்னு. ஆனால் அவங்க செய்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேலே சுத்தமாக அன்பே இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். வேதத்தில் பாருங்க 1 யோவான் 3:18 போட்டிருக்கு, என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆமாங்க, வெறும் வாய் வார்த்தையால நான் உன்னை நேசிக்கிறேன்னு டைலாக்லாம் பேசினா மட்டும் போதாது. நீங்க உண்மையிலேயே அவங்க மேல அன்பா இருக்கீங்கன்றத நீங்க செய்யற விஷயத்தின் மூலமா அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். அதுக்கு நீங்க காஸ்ட்லியா கிஃப்ட்லாம் வாங்கி தரணும்னு அவசியமே கிடையாதுங்க. உங்க அம்மாவை எடுத்துக்கோங்க, நாள் ஃபுல்லா காலையில இருந்து நைட் வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்க அன்பை உங்க அம்மா கிட்ட வெளிப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க அப்பப்போ போய் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அதுவே உங்க அன்பை வெளிப்படுத்துற ஒரு முறையா இருக்கும். அதனால அம்மா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூன்னு சொல்றது மட்டும் இல்லாம அதை செயல்லையும் காமிங்க. அம்மா பிள்ளை ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, வெறும் வாய் வார்த்தையினால ஐ லவ் யூ சொல்லாம எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லாம செயல்ல காமிங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. அதே போல ஏசப்பாவையும் நீங்க லவ் பண்றீங்க, ஏசப்பாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை நீங்க எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னா ஏசப்பா கூட டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்றது மூலமா, அப்புறம் ஏசப்பா உங்களோட வாழ்க்கையில செஞ்ச சாட்சிகளை மற்றவங்களுக்கு சொல்றது மூலமா, ஏசப்பா எவ்வளோ நல்லவர்ன்றத மற்றவங்க கிட்ட ஷேர் பண்றது மூலமா ஏசப்பா மேல நீங்க வச்சிருக்க அன்பை, அவர் மேல நீங்க வச்சிருக்க லவ்வை வெளிப்படுத்தலாம். அதனால எல்லார் இடத்துலயும் அன்பா இருங்க. வெறும் வாயின் வார்த்தையா மட்டும் இல்ல, செயல்லையும் காமிங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். If you take a closer look at the jackfruit, the outside texture of the jackfruit might not seem pleasing to our eyes, but the inner part of the jackfruit will be very sweet and soft. Likewise, in our life, some people's appearance and the way they look and speak might make us think that they are rude, but deep down in their heart, they are very soft and they love everyone with true love. On the other hand, some people will say that they love us and they will say that they will do anything for us. But if you have a closer look at their actions, you can find out that they have no interest in you. Look what the Bible says in 1 John chapter 3 verse 18. Dear children, let's not merely say that we love each other. Let us show that truth by our actions. Just by saying I love you doesn't make any difference in others' life. But when you show them that you love them by your actions, that will make a lot of difference in their life. For example, you love your parents very much. Instead of saying that you love your mom, go help her with some household works, because she works very hard from morning to night without any break. She cooks whatever we want and she will clean the house, she will take care of us, she will do our laundry without any expectations, because that is how she shows her love. Likewise, if you want to show your love to your mother, help her with the household works. It's the same with any other relationship. It might be your friend or your life partner, whoever it is. Don't just say that you love them, but show them in your action. Not only to the people around you, but you should also express your love through action to our Lord. And how do you do that? It's very simple. You spend more time in His presence. You share your testimony. You say how great our Lord is to others. By doing all this, you can express your love that you have on Jesus. So don't just say I love you to others, but also show it in your actions and live a blessed life. God bless you all. Have a blessed day. Amen.